நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கும் உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும். ஒவ்வொரு ராசியாதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன், இருக்கும் இடம், பார்க்கும் இடம், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். கண்ண முடின்னு சொல்லக்கூடாது. அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அந்த வகையில் தான் சொல்லிட்டு வரேன். எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே. அதை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இப்போ குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்ததாக என்னுடைய உபாசன மகா காளியை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அடுத்த என் உபாசன தேவமனா மகா வாராகிய வணங்கு. ஓம் அகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசன தேவன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பின் சந்திமிகே தன்னோ தேவி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணில் பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே. அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கிரனும் கன்னிராசியிலே இருக்கிறார். சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் தான் அதுதான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக துலாத்திலே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாத கிரகநிலை. இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அடுத்ததாக ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் துளாராசிக்கு, தன் சொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த 2 பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வருது. அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அன்னாபிஷேகம், மகா அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரத நாள்னு சொல்லலாம். அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்த சஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சூரசங்காரம் செய்த அந்த கந்த சஷ்டி விழா. இந்த கிரகநிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள், கல்வியாளர்கள், அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அவங்க அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது. பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது. காவல்துறை, இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது. அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள். ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். சூரியனுடைய அம்சம்தான் சிவன். அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார். அப்போ அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்தில் அந்த ஒரு நாள் நாம் படைக்கிறோம். எனவே இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள். புதிய பாதை தெரியப் போகிறது. முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக 12 ராசிக்கும் உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த ஐப்பசி மாத பலன்களை பார்க்கும் பொழுது குருவுடைய
பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு வந்தது மட்டும் இல்லை, அவர் உச்சம் பெற்று விளங்குகிறார். முழு பலம் பெற்று விளங்குகிறார். அது இல்லாமல் அவர் அங்கே அமர்ந்து உங்களுடைய ராசியை 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த ஐப்பசி மாத பலன் பார்க்கும் பொழுது, ஐப்பசி மாத ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு வார காலம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, வருமானம் வராமல் இந்த தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு, அதன் பிறகு உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் சேரும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். தாம்பத்திய அந்யோன்யம் கண்டிப்பாக கிடைக்கும். மனைவி வழி உறவு மூலிமா கணவனுக்கும், கணவன் வழி உறவு மூலிமா மனைவிக்கும் உதவிகள் கிடைக்கும். அவருடைய ஆதரவு கிடைக்கும். முக்கியமாக நட்பு உறவுகள் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க கடகராசிக்காரர்கள். அது இந்த ஐப்பசி மாதத்திலே கண்டிப்பாக நடைபெறும். பங்குதாரர்கள், கூட்டாளிகள் எல்லாருமே முதல்ல இருந்த விட இப்போ கொஞ்சம் அதிகமான உதவியை கொடுப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இருங்க, நான் இப்போது உங்களுக்கு பார்த்துக்கிறேன், கூட பண்ணுறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மிக மிக அருமையான விஷயங்கள் நடக்கும். எழுச்சி பெறுவாங்க. தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு கை பார்த்துலான்வாங்க. நான் என்ன படுத்தே கிடப்பேன் நினச்சிங்களா, என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எழுந்து வருவாங்க. கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே மக்களுடைய செல்வாக்கு பெறுவார்கள். நிறைய விஷயங்களை அவர்களுக்கு உதவி புரிவார்கள். ஏற்கனவே கடகராசிக்காரங்கள் இரக்க சுபாவம் உள்ளவர்கள் தான், தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், வாரி வாரி வழங்குவார்கள், உதவிகள் செய்வார்கள். இவங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்ல போய் இப்போ இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் சரி, சமூகத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக நடக்க போகுது. இவங்க இறங்கி வெளியே வந்துட்டாங்கனாலே எல்லாமே சுகமாக இருக்கும். நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும். அது இல்லாமல் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதத்திலே உணவு விஷயத்திலே கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்திலையும் உணவத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். நல்ல நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்து சாப்பிட வேண்டும். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் கிருமிகள், பூச்சிகள் மூலிமாவும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம கொரோனா வந்தப்போ என்ன பண்ணணும்? அது மாதிரி தான். மாஸ்க் போட்டுக்கலாம், கூட்டமாக இருக்க இடத்துல போகக்கூடாது. தன்னுடைய உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள்னால் எல்லா அம்மனும் வழிபடலாம். அம்மன்கள் வழிபட்டு வரலாம். குறிப்பாக வள்ளிதேவன் சமயம் முருகப்பெருமான் வழிபடலாம். கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். பௌர்ணமியில் விரதம் இந்த சிவனை வழிபடலாம். இதெல்லாமே செய்யலாம். தான தர்மங்கள் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், இவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அவங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுத்து, தெய்வ சக்தியை கொடுத்து, கர்மத்தை குறைத்து நல்ல வழியில் ஈடுபடுத்தி செல்வோம். எனவே இந்த ஐப்பசி மாதத்திலே கடகராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால் கண்டிப்பாக முயற்சி செய்து முன்னேற்றம் அடைந்து இவர்களும் வாழ்வார்கள், மற்றவர்களும் வாழ வைப்பார்கள் என்று கூறி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.